10th standard science physics fourth lesson electricity problems. Problem first வந்து a charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? First 12 coulomb charge வந்து 5 செகண்டில் ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ அதோட கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம சார்ஜை வந்து கூலும்னு சொல்லி டினோட் பண்ணுறோம், டைமை வந்து செகண்ட் சொல்லி டினோட் பண்ணுறோம், கரண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவோன்னா கரண்ட்டை வந்து நம்ம ஐ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ கரண்ட்டு தானே கேட்டிருக்காங்க. கரண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா I is equal to Q by T. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கிவன்லாம் எழுதிக்கிறாங்க. சார்ஜை வந்து நம்ம Qன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம், அது வந்து 12C. டைமை Tன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், அது 5S 5 செகண்ட். நெக்ஸ்ட்டு கரண்ட்டை நம்ம ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், அதோட ஃபார்முலா வந்து I is equal to Q by T. அவங்க கொடுத்துருக்கிறதுலாம் இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 12/5 12 5ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2.4 கிடைக்குது. நம்ம ஏன் இதுக்கு வந்து ஏ போடுறாங்க அப்படின்னா த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் எப்போதும் அது கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி போடணும். இது போடாட்டினா கூட நமக்கு வந்து மார்க் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ 2.4 நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறனால ஆம்பியர் போடுறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், சார்ஜுக்கு வந்து நம்ம கூலும்னு சொல்கிறோம், அதனால் அதுக்கு பின்னாடி அதோட எஸ்ஐ யூனிட் போட்டிருக்காங்க கூலும். டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட், அதுக்கு பின்னாடி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கம்பல்சரி இந்த ஆம்பியர் போடணும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 2.4A. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். I is equal to Q by T. ஐனா கரண்ட், Qனா சார்ஜ், Tனா டைம். தேங்க்யூ.